திருஷ்டி பயணம் நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. பேராசிரியர் எழுத்தாளர் மார்க்ஸ் அவர்களை நம்ம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம். அவர்கிட்ட சில விஷயங்கள் நம்ம கேட்கணும். கம்யூனிசத்தை பற்றி, கம்யூனிஸ்டுகளை பற்றி, கம்யூனிஸ்ட் நாடுகளை பற்றி, இந்த இசத்துடைய பிதாமகன் காரல் மார்க்ஸ் அவர்களை பற்றி முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு அவரை நாம வரவேற்போம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்ப ரஷ்யால இந்த கம்யூனிசம் அமுல்படுத்தப்படும் போது பொது உடைமைங்கிற பேர்ல அமுல்படுத்திட்டு மக்களுடைய எல்லா சொத்துக்களும் அரசுக்கு மட்டுமே அதிகாரம் இருக்குங்கிற மாதிரி கொண்டு வந்த அந்த ஒரு விஷயம், அவங்க பண்ண தவறுகளோ அதெல்லாம் ஒண்ணு அது தவறுதான் ஒத்துக்கிறீங்க? ஆமா, நிச்சயமா. அது என்னன்னா, என்ன இருந்தாலும் நீங்க மக்களுக்கான உரிமைகள் அதுங்கிறது நீங்க ரொம்ப இறுக்கமா பண்ணதும் இவங்க முழுக்க முழுக்க பிற்காலத்தில் வந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே நல்லா செயல்பட்டு சொன்னீங்கன்னா நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தப்பு பண்ணாங்க அப்படிங்கறதே நம்ம ஒத்துக்க வேண்டியதுதான். சரி, இந்த ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அதுல ஒரு நியாயம் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, உலகம் பூராவும் உங்களை அழிச்சு குட்டிச்சவராக்கணும்னு பண்ணுறது. அப்போ அவங்க ரொம்ப செயல்படுத்த வேண்டியதா இருக்கு. அப்ப செயல்படுத்த வேண்டியதா இருக்கிறதுனால என்னன்னா ரொம்ப கவனமா இருக்க வேண்டியதா. அதுவே அவங்களை பிற்காலத்துல வீழ்த்துன்ற அளவுக்கு அப்படிதான் பிரச்சனை போகுது உங்களுக்கு போகுது. அது மாத்திரம் இல்லாமல் அதுவே அவங்களையே மோசமானவர்களாகவும் ஆக்குது. இப்போ சைனா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு அப்படிங்கிறதுனாலயே இங்க இருக்கிற கம்யூனிஸ்டுகள் அவங்கள ஆதரிக்கிறாங்க. இந்தியாவுக்கு எதிரான ஒரு நாடா சைனா இருந்தாலும் ஆதரிக்கிறாங்க. போர் நடக்கும்போது கூட, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போர் நடக்கும்போது கூட இங்க இருக்கிற கம்யூனிஸ்டுகள் எதிர்ப்பு தெரிவிக்கல சைனாவுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருது சார். அதெல்லாம் உண்மை? அதாவது பொதுவா இங்க கம்யூனிஸ்டுகள் இங்க உள்ள கம்யூனிஸ்டுகள் இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் மற்றும் உலக அளவுல நீங்க இருக்கக்கூடிய இந்த நீதிகள் இவர்களை எதிர்த்து பேச வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்குது. இங்க அவங்க நீங்க சொல்ற மாதிரியான இந்த தரப்புல இருக்கக்கூடிய பிரச்சனைய மையப்படுத்தி பேசுறதுங்கிறது இன்னைக்கு அவங்களுடைய வேலை இல்லை. இன்னும் சொல்ல போனோம்னா இன்னைக்கு உள்ள கம்யூனிஸ்ட் நாடுகள் அப்படிங்கிறதுல நீங்க முற்றிலும் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் நாடுகள்னு சொல்றதுக்கு நம்ம சொல்லவும் முடியாது. அது காரணம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு சிச்சுவேஷன் அப்படியும் இருக்கு வேர்ல்டு பூரா. இருந்தாலும் இன்னைக்கும் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் நாடுகளாக இருக்கிறதுங்கிறது மற்றதுல இருந்து ஒரு வகையில் வித்தியாசமா தான் இருக்குது. பாசிட்டிவ் தன்மையும் இருக்குது. மற்றபடி அவங்க ரொம்ப எச்சரிக்கையாகவும் அதை கம்ப்ளீட்டாக உங்களை ஒழிச்சு கட்டுறதுங்கிறதுக்கு எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருக்க வேண்டியது. அப்புறம் அதுல இதுல வரக்கூடிய தவறுகள் இதெல்லாமும் நடந்துதான் இருக்கு சொல்ல முடியாது. இப்ப இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளே கருத்து வேறுபாடு கொண்டு 2-3 கட்சிகளா பிரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த விஷயம், இதெல்லாம் அது நீங்க இந்த மாதிரியான சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம காரல் மார்க்ஸோட கொண்டு போய் இணைக்க முடியாது. அது எதிர்காலங்கள்ல வரக்கூடிய அந்த இசம் விழுந்து போயிடுது இல்ல, அது ஒரு ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டேங்குது. ஒத்துமையா இருந்தா தானே. இல்ல, அதுக்கு நீங்க காரல் மார்க்சியம் தன்மையில ஒரு பிரச்சனை பார்க்க முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது இப்ப நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ள இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி பல்வேறு வகைகள் உடைஞ்சிருக்காங்க. அப்படிங்கிறது ஒண்ணுதான். பெரிய அளவுல எதிரியா இல்லை, எல்லாம் இடைஞ்சுதான் ஒர்க் பண்ணி தான் எலெக்ஷன் நிற்கிறாங்க, போறாங்க வராங்க, அப்படிதான் இருக்கிறாங்க. அப்புறம் நீங்க அந்த அப்புறம் ஏன் அவங்க இப்படி இது மாதிரி தனித்தனியா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கேதான் நீங்க இயல்பாக மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான விஷயம் நம்முடைய பவர் இருக்கணும். இந்த கியூபால இன்னைக்கும் உள்ள வெளியில இருக்கக்கூடிய சில விஷயங்களை உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, ஜனநாயகத்தை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது வெளிநாட்டு பொருட்கள் சுலபமா உள்ள இறக்குமதி செய்யறதுங்கிறது முடியாத விஷயமா இருக்கு. நிறைய கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது கியூபால. அதுக்கான காரணம் என்ன? அதாவது என்னன்னா, நீங்க அதெல்லாம் ஒவ்வொரு நாடும் நீங்க சூழலுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனைகள். அதை கம்ப்ளீட்டா நம்ம தப்பு ரைட்டுன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு பாருங்க, அந்த இவனோட ஆட்சி இருக்குது இதுல. இப்போ இந்த ஆட்சியை பொறுத்த மட்டும் இன்னைக்கு அவன் செஞ்சு இப்போ நேற்று முதல் நாள் கூட ஒரு குறிப்பு நான் கூட எழுதினான். அதை மிக மோசமாக ஆட்சிக்கு எவ்வளோ நாள் ஆகுது? 3 மாதம் இருக்குமா? 3 மாதம் ஆகும். இந்த 3 மாதத்துக்குள்ள என்னன்னா அவ்வளோ கடுமையான செயல்பாடுகள் போக்குவரத்து குறிப்பாக பாதிக்கப்படுறதுலாம் என்னன்னா நம்ம நாடு தான் பார்த்துக்கிங்க. நேற்று நல்ல ஆட்சிகள் அப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்குது உங்களுக்கு. அப்படி இருக்க நிலைமையில நீங்க கம்யூனிஸ்டுகள் தான் அப்படி இருக்காங்கன்னாலும் நம்ம சொல்ல முடியாது. அதனால இன்னைக்கு இப்ப அந்த மாதிரியான சூழல்கள் இருக்கு. வேர்ல்டு ரொம்ப நெருங்கி கிடக்கு. அப்ப அதுக்கு இடையில தங்களை காப்பாத்திக்கணுங்கிற ஒரு இது. அப்ப கூடிய வரைக்கும் என்னன்னா
வந்து நம்ம வந்து சுய பாதுகாப்புடன் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. நான் அதுவே சரின்னுலாம் சொல்லலை. பட் அட் சேம் டைம் வந்து பிரச்சனைகள் வந்து நீங்கள் அவங்கள மட்டுமே நம்ம குறை சொல்லிட முடியாது. இப்போ காரல் மார்க்ஸ் அவர்களுடைய அந்த மூலதனம் புத்தகம் இருக்குது இல்ல, ஆமாம், அது வந்து பெரிய அளவுல புரட்சியை உண்டாக்குச்சு அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நேரு வந்து என்ன சொல்றாருன்னா, அது புரட்சியை உண்டாக்குச்சு அப்படின்னு சொன்னாலும் கூட அதுல இருக்கக்கூடிய கருத்துகள் வந்துட்டு ரொம்பவும் படிச்சவங்களுக்கு தான் புரியும், சாமானியர்களுக்கு வந்து அது படிச்சா போர் அடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எதனால? இல்லை அது ஒன்றும் இல்லை, அது அது உண்மைதான். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரை பொறுத்த மட்டும் வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு பிரில்லியண்டான ஒரு லீடர் தான் நமக்கு கிடைச்ச ஒரு அவர் இருந்த வரைக்கும். இன்னைக்கு இல்லைங்கிறது வேற, இந்த வரைக்கும் அது கிடையாது. அவரே வந்து என்னை பொறுத்த மட்டும் வந்து என்னன்னா ஒரு பாதி கம்யூனிஸ்ட் தான். நேரு தன்மையோட தான் அவர் இருந்தார். அவர் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி சில கருத்துக்கள் வச்சிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அது கூட இப்போ நீங்கள் சொல்கிறதவே பார்த்தீங்கன்னா கூட வந்து என்னன்னா அது ரொம்ப நெருக்கமாக இருக்குது, அது புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குங்கிறது தானே ஒழிய. மற்றபடி வந்து நீங்கள் வந்து டோட்டலி வந்து அதை வந்து நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னுங்கிற மாதிரி பார்க்க முடியாது. தவிர அவர் என்ன சொல்றாருன்னா, அவரோட அந்த புத்தகத்துல ஹிட்லர் முசோலினிலாம் கூட கம்யூனிஸ்டுகள் தான், ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து சர்வாதிகாரிகளா மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்றாரு. ஹிட்லர் முசோலினிலாம் நம்ம வந்து நீங்கள் வந்து எப்படி நம்ம வந்து அதுதான். ஆனா அவர் அப்படிதான் பதிவு பண்றாரு. அது உலக வரலாற்று சரித்திர புத்தகத்துல நேரு. ஆமா, இப்ப நீங்க நேரு சொல்றாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிட முடியாது. நம்ம பட் நான் நேருலாம் ரொம்ப ரொம்ப மதிக்கிறேன். கம்யூனிசம் வந்து ஆட்சி செலுத்திக்கிட்டு இருந்த, அதாவது உச்சத்துல இருந்த அந்த காலகட்டத்துல கூட மத சுதந்திரம் அப்படிங்கிறது கொடுக்கப்படல மக்கள் கிட்ட. இது எல்லாமே தவறுதான் நீங்க சொல்றீங்களாண்ணா? இல்ல நான் எல்லாத்தையுமே தவறுன்னு நான் சரின்னு நான் சொல்லல. வந்து நீங்க அதாவது இப்படி வேணா சொல்லலாம். நம்ம மார்க்சியம் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து இது வரைக்கும் அதனால வந்து நிக்க முடியல அப்படின்னா, இந்த கடவுள் நம்பிக்கைங்கிறதுக்கு வந்து அதுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிறது தான். ஆனா கடவுள் நம்பிக்கைங்கிறத கொடுக்கறதன் மூலமாக நீங்க எல்லாம் கோச்சுக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல, குடிக்கிறதன் மூலமாக எல்லா பிரச்சனைகளும் வந்து நமக்கு வந்து சால்வ் ஆகிட முடியும்னு சொல்ல முடியாது. அது வேற இது வேற அப்படிங்கிறதுதான் அது. தனிப்பட்ட முறையில காரல் மார்க்ஸ் வந்து எப்படி நாத்திகரா இருந்தாரா அல்லது ஆத்திகவாதியா? அவர் கடவுள் நம்பிக்கை இருந்ததா இல்லையா காரல் மார்க்ஸ்? நிச்சயமா கிடையாது. அவருடைய அந்த சித்தாந்தத்துல கூட அதை அவர் கொண்டு வரல. என்ன காரணம்? அது இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா அன்னைக்கெல்லாம் வந்து நீங்க அதை வச்சுட்டு தான் நீங்க எல்லாமே எல்லா இதுவும் பண்ணாங்க. அந்த நேரத்துல அப்படி இருந்தது. இன்னைக்கு மட்டும் என்ன, இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு வந்துட்டு இந்த எல்ஜிபிடி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்களே சார், அதாவது இந்த ஆணும் ஆணும் காதலிக்கிறது, திருமணம் செய்யறது, பெண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் திருமணம் செய்யறது, இது மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கம்யூனிசம் என்ன சொல்லுது சார்? ஏத்துக்குதா இல்ல எதிர்க்குதா? கம்யூனிசம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் ரொம்ப உள்ள போது பேசுறது இல்லை. ஒன்று அது. ரெண்டாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனித உடல் அந்த இதில் அமைப்பு, இதில் வந்து நீங்கள் வந்து ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. 99% வந்து அந்த அடிப்படையில் தான் வந்து இருக்கு. ஒரு சில 10% அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட அந்த 10%ல வந்து இதுவும் இருக்குது. இது வந்து நீங்க முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதன்படி வந்து சந்தோஷமாக கருதக்கூடிய மக்களும் இருக்காங்க. இது வந்து வெறுமனே வந்து நீங்க வந்து இப்ப கடவுளுக்கு எதிரானது அப்படின்னு வேண்டுமானால் நீங்க சொல்லலாமே. அவங்க 2 பேரும் விருப்பமாக இருந்து அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு பிரச்சனையோ அல்லது அவங்களால மற்றவர்களுக்கும் பிரச்சனையோ இல்லை அப்படிங்கிற பொழுது கடவுளுக்கு அது ஒத்து வராது அப்படிங்கறது சொல்லி நிறுத்துவதுங்கிறது வந்து நாங்க உட்பட ஒத்துக்க முடியாது. அப்போ நீங்களும் அதை ஏத்துக்கிறீங்க? நான் ஏத்துக்கிறது அப்படின்னு சொன்னா அப்ப வந்து நானே அது பண்ணிருக்கேன்னு சொல்ல முடியாது. என்ன பட் நான் வந்து அது அது சரி, அவங்களுடைய அவங்க இருக்காங்க 2 பேரும் பிரச்சனை இருந்தாலும் இருந்துட்டு போறாங்க. அவங்களால பிரச்சனையா இருக்கா வருதா, அதுதான் இது ஒண்ணு வந்து. பட் நீங்க வந்து அது இறைவனின் பெயரால் அது தவறு, அது வந்து நம்ம மன்னிக்க முடியாது அப்படின்னா நீ எதை பண்ணிட்டு போகணும். கார்ல் மார்க்ஸ் வந்து அவருடைய காலத்துல வந்துட்டு அவர் பிரபலமா இருந்தாரா இல்லையா சார்? நான் எதுக்காக கேக்குறேன்னா, அவருடைய அந்த இறுதி இல்ல அவர் நேரம் அடக்கம் செய்யும் போது வெறும் 13 பேரோ 17 பேரோ தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாரு. அவரு சாப்பாட்டுக்கு வந்து அவங்க ஃபேமிலியோட போட்டாங்க. அப்ப அவர் பிரபலமா இருந்தாரா? அவர் ஒரு தலைவரா உருவெடுத்து இருந்தாருன்னா தொண்டர்கள் வந்திருப்பாங்களே. இருந்தாரு அவர் அப்படியெல்லாம் இல்லை. அன்னைக்கே வந்து இன்னைக்கு
நீங்க சொல்றது மாதிரி வந்து அதுல ஒரு விஷயம் நீங்க சொல்றது முக்கியமானது என்னன்னா, பிற்காலத்துல வந்து அவருக்கு இன்னும் பெரிய அளவுல அவர் வந்து ஒரு முக்கியத்துவம் ஆமா, பிற்காலத்துலதான் உருவெடுத்த மாதிரிதான் இருக்கு. வந்துச்சது. ஆனா அந்த காலகட்டத்திலயும் வந்து அவருக்கு வந்து ஆதரவு கிடைச்சு, போராட்டங்கள் இருந்துச்சு. பட் அவர் வந்து வரைக்கும் வந்து அவர் வந்து பெரிய அளவு வந்து எதையும் அனுபவிக்கல. அதுதான் கேக்குறேன். இல்ல இல்ல இல்ல. அப்ப அவருடைய இறுதி சடங்குல அன்னைக்கு வந்து இன்னைக்கு அதுக்கு முன்னாடி வந்து இந்த கான்செப்டே கிடையாது. முதல்ல இப்படி ஒரு கான்செப்ட் கொண்டு வர்றாரு அவரு. மதத்துக்குள்ளேயே எல்லாம் இருக்கும்போது மதத்தை தாண்டி ஒரு சித்தாந்தமும் கொண்டு வர்றாரு. ஆமா, வெறும் மதத்தை மட்டும் வச்சுட்டு வந்து நீங்க வந்து அது சொன்னது அப்படி சொன்னதுக்கு அவர்கிட்ட நியாயங்கள் இருந்துச்சு. ஏன்னா வந்து இன்னைக்கு வரைக்கும் கூட வந்து மதத்துங்கிறது எல்லாமே மதம் என்பதனாலேயே சரியானது அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ இந்திய தமிழ்நாட்டையே எடுத்துங்க, நீங்க அது இந்தியாவே எடுத்துங்க, இங்க வந்து பல மதங்கள் இருக்கு. எல்லா மதங்களையும் நீங்க சரின்னு சொல்லுவீங்களா? இப்ப இங்க கம்யூனிசம் என்ன மாதிரியான சவால்களை சந்திக்குது சார்? இப்ப இந்தியாவுக்குள்ள நான் கேட்கறது கம்யூனிசத்தை பொறுத்த மட்டும் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவு வீழ்ச்சி தான். இங்க வந்து இன்னைக்கு ஒன்றும் பெரிய அளவுல இல்லை. இன்னும் சொல்ல போனா வந்து உலக அளவுல கூட வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து கம்யூனிசத்துக்கான எதிர்காலம் உடனடியா இருக்கு அப்படிங்கிறதுலாம் இல்ல. பட் அட் த சேம் டைம் அது நல்ல விஷயமும் கிடையாது. இல்ல, நான் என்ன கேக்குறேன், உலகம் முழுக்க இந்த கட்சிகள் இருக்கு, ஆனா கம்யூனிச கட்சிகள் இருக்கு. இப்போ இவங்க வந்து தீவிரமா செயல்படாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவங்க கண்ணுக்கு முன்னாடியே ஒரு ஒரு அந்த கம்யூனிசம் வந்து செத்துக்கிட்டு இருக்கு. அப்ப இவங்க வந்து செயல்படாம இருக்கிறதுக்கு, இளைஞர்களை திரட்டாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? எல்லா கட்சிகளும் ஆக்டிவா இருக்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும் ஏன் அப்போ இல்லைங்கிற? இன்னைக்கு வந்து பெரிய அளவு வந்து இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது ஒடுக்கப்பட்டிருக்கு, எதிர்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறதுக்கு மத்தியில் தான் அவங்க வந்து ஃபைட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இன்னைக்கு அரசாங்கத்தோட செயல்பாடுகள் இதெல்லாம் இன்னைக்கு இப்போ நீங்கள் இந்தியாவில் எடுத்துங்க, மார்க்சியம் மாத்திரம் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்னைக்கு நம்முடைய ஆட்சி இருக்கு. இன்னைக்கு பெரிய அளவில் வந்து அவங்களுடைய ஆட்சிகள் வந்து வந்துட்டு இருக்கு. ரெண்டுக்கும் இடையில இருக்கிறதும் கூட நமக்கு ஒன்றும் சாதகமாக இல்லை இல்லையா? இன்னைக்கு இந்தியா அப்புறம் அப்படிதான். இதெல்லாம் நல்ல விஷயங்கள். அது மார்க்சியம் மட்டுமா தோத்து போச்சு? ஆனா இன்னைக்கு வந்து எல்லாமே தான் தோத்து போயிருக்கு. ஜனநாயகம்ங்கிற பேர்ல முதலாளித்துவம் நல்லா வலுவா இருக்குது இல்ல? இன்னைக்கு ஜனநாயகம்ங்கிற பேர்ல உலகம் முழுக்க முதலாளித்துவம் ஆனா வலுவா இருக்குதுன்ற. முதலாளித்துவம் வலுவா இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம். அது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம், நல்ல விஷயம் இல்லை அது. இருந்தாலும் மக்களுக்கு எல்லா பொருளும் எளிமையா கிடைக்குதே சார், குறைந்த விலையில. எளிமையா கிடைக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா வந்து வறுமை இங்கதான் இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு கஷ்டத்துக்கு பேரங்கள் மக்கள் கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு ரெண்டாவது விஷயம் வந்து என்னன்னா, இன்னைக்கு ஓரளவு ஏதோ சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம பல்வேறு வகையில் வந்து இன்னைக்கு வந்து புதிய முயற்சிகள் வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து அதிகமாகுது. அதன் மூலம் வந்து உங்களுக்கு வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி இருந்தது இல்லை. நீங்க வந்து மார்க்ஸ் இந்த காலத்திலேயோ அந்த மற்ற காலகட்டத்திலேயோ இந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து உணவு கிடைச்சது, போனது இல்லாமல் இருந்தது. அதனுடைய விளைவு தான் இவங்கெல்லாம் வந்து என்னன்னா, முதல்ல வந்து நீங்க வந்து அதை ஒரு சிலர் மட்டுமே வச்சுக்கிறாங்க, அதை நம்ம வந்து எல்லாருக்குமானதாக மாற்றணும் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சாங்க. இன்னைக்கு வந்து இதுல ஞாபகம் வச்சுக்கணுங்க, இன்னைக்கு வந்து அப்படிப்பட்ட நிலைமைங்கிறது குறைஞ்சிருக்குன்னா அது மார்க்சியத்தினுடைய விளைவு. கம்யூனிசம் முன்னெடுத்த பல விஷயங்கள் வந்து இப்போ அமல் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா தொழிலாளர்களுடைய உரிமையா இருக்கட்டும், அதே மாதிரி பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய அந்த சட்டங்களா இருக்கட்டும், அதுல வந்து நிறைய இவங்களுடைய போராட்டங்களுடைய விளைவுல தான் எல்லாமே மாத்தி அமைக்கப்பட்டது. அப்ப அந்த அடிப்படையில எல்லாமே இப்ப அவங்க என்ன நினைச்சாங்களோ கம்யூனிஸ்டுகள், அது எல்லாமே உலகம் முழுக்க பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி எல்லாமே சரிப்படுத்தப்பட்டிருக்கு. இல்ல, நீங்க சொல்றதே தவறுது. இதுவே தப்புன்றீங்களா? 100% தப்புங்க. இன்னும் முழுமை அடையலன்னு சொல்லுவீங்க? இல்ல கிடையவே கிடையாது. இன்னைக்கு என்னங்க நிரந்தர வேலை, தொழிலாளர் நிரந்தர வேலை, நிரந்தர வேலைங்கிறது யார்கிட்ட இருக்கு? ஒருத்தருக்கும் கிடையாது, எந்த பாதுகாப்பும் கிடையாது. அடுத்த நாள் வந்து நீங்க வேலையை விட்டு போனதுதான். அப்புறம் வந்து பாருங்க, இந்த பக்கத்து வீட்டுல சொன்னா அவ்வளவு வருத்தமா இருக்கு. ஒரு 3 பேர் அவங்க, ஒருத்தருக்கு வந்து இப்போ வேலையை செய்ய முடியல. அவங்க மனைவி வந்து என்னன்னா முழு நேர வேலை, நைட்டு வந்து போய் வேலை செய்யணும். இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. 3 ஜஸ்ட் 2 வீட்டில் அப்படி இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழல் தான் இருக்கு இன்னைக்கு. மக்கள் வந்து ரொம்ப அவங்களும் வேலைக்கு போறாங்களேன்னு மட்டும் மாற்ற முடியாது. நீங்க எல்லாமே வேற எதுவும் சொல்றதா இருந்தா சொல்லுங்க கம்யூனிஸ்டத்தை பத்தி. வேற கம்யூனிசத்தை பத்தி இல்லை, கம்யூனிசம்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு காலகட்டத்தில் உருவான ஒரு மிக முக்கியமான ஒரு தத்துவார்த்த சிந்தனை. அது வந்து அதுல தவறு வந்து நடக்கவே இல்லைன்னா சொல்லலாம்.
அவர்கள் நடக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க வந்து முழுக்க முழுக்க கம்யூனிசத்தை மட்டும் சொல்ல முடியாது. அன்னைக்கு உள்ள சூழல்ல அவங்க வந்து நீங்க வந்து அதுக்கு இடையில தான் அவங்க செயல்பட முடியாது. அப்போ அவங்களுக்கு நடந்தது. அப்போ ஆட்சி வரும்பொழுது அந்த ஆட்சியில் வந்து என்னன்னா உடனே வந்து எல்லாத்தையும் மக்களுக்கு பிரிச்சு கொடுக்க முடியாது. அதை காப்பாற்றி ஆகணும் இல்லை. ஏன்னா அதை ஒழிச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து மக்கள் இது எதிரிகள் தயாராக இருக்காங்க. இந்த பிரச்சனை இருந்துச்சு. அது இவ்வளவுக்கும் வேலையும் வந்து நான் வந்து இப்போ நான் வந்து அவங்க செஞ்சதெல்லாம் ரைட்டு அப்படின்னு சொல்லலை. பட் அதே சமயத்தில் வந்து என்னன்னா முற்றிலும் வந்து மார்க்சியம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம முடிவு கட்டோம்னா அப்புறம் நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி. ஒருவேளை எதிர்காலத்தில் வந்து இப்படி நான் வேலை செஞ்சேன், இன்னைக்கு சம்பளம் வருது, எனக்கு ஏதோ உட்காந்துருக்கேன்னா என் பிள்ளை இருந்தா இருக்கான், நாளைக்கு உனக்கு கிடைக்கும். அது யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. சரி சார், கம்யூனிசத்துடைய அந்த மீள் வருகைன்றது உங்களுக்கு இப்போதைக்கு சாத்தியப்படும்னு தோணுதா? இது இல்லை, எனக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை எல்லாம் எனக்கு இல்லை. ஆனா இருந்தா நல்லா இருக்கும்ன்றீங்க. பட் இருந்து அதாவது இருந்தால் நல்லா இருக்கும். மறுபடியும் அதே மாதிரி பழைய ஆட்களே மாதிரி அவங்க வந்தாலும் நம்ம வந்து ஒன்றும் இது பண்ண முடியாது. சேம் டைம் வந்து என்னன்னா இனிமேல் வந்தாலும் கூட வந்து அவங்க வந்து பழசு மாதிரியும் செயல்படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரி சார், இப்ப இந்த வக்ஃப் போர்டு சம்பந்தமான ஒரு சட்ட திருத்தம் வந்து நிறைவேறிக்கிறது உங்களுக்கு தெரியும். ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்தாச்சு. இப்ப கோர்ட் வந்து இடைக்காலத்துல இப்ப தடை விதிச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த சட்டம் சரியா தப்பா நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த சட்டம் வந்து நான் வந்து நம்ம ஏற்க முடியாது. எதனால ஏற்க முடியாதுன்னு சொல்றீங்க சார்? ஏற்க முடியாது அப்படின்னு சொன்னா வந்து நீங்க வந்து அவங்க இப்ப நான் அதை பத்தி ஒரு சின்ன என்னுடைய கட்டுரை ஒன்று எழுதியிருக்கேன், முடிஞ்ச பாருங்க. இல்ல, அந்த சட்டத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில இடங்கள்ல வந்து ஆட்சியர்கள் கிட்ட நாங்க அதிகாரத்தை ஒப்படைச்சிருக்கோம். அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வந்து சில விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் சர்ச்சையான நிலங்கள் இருக்குதோ அவங்க வந்துட்டு பார்த்து தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. ஒரு இடம் வந்து யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில வக்ஃப் போர்டு நிலமா இருந்ததுன்னா ஆட்சியர் முடிவெடுப்பார். அது ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு வந்து இந்த திட்டத்தை உருவாக்கிட்டு வந்து மத்திய அரசாங்கம். ஆமா, அவங்களுடைய நோக்கம் வந்து என்னன்னா நீங்க வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குவதுங்கிறது, உங்களுடைய செயல்பாடுகள் இல்லைங்கிறது தான். அதுக்கு அவங்க 1000 சொன்னாங்களே ஒழிய நிச்சயமாக அது இந்த சொல்லக்கூடிய நியாயங்கள்ங்கிறது மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் கிடையாது. அது வந்து பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து நீங்க மக்கள் வந்து விரும்பி கொடுக்குறாங்க. அதை அது வந்து நீங்க வந்து அடித்தள மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு அவங்க ஷேர் பண்றாங்க. அது வந்து நான் வந்து முடியாது அப்படின்னு சொல்றதும், இனிமேல் வந்து இந்த அடையாளமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும், இந்தியான்னா வந்து இனிமேல் ஒரு ஜாதி தான் அப்படிங்கிறதும், அது வந்து நீங்க வந்து நம்ம அங்கீகரிக்க முடியாத ஒன்று. கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டியது. அதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி 6 மாசமா நான் எழுதவே இல்லை. முதல்ல ஒரு கட்டுரை. சரி சார், ரொம்ப நன்றி சார். கேட்ட கேள்விக்கு உங்களுடைய பதிலளிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப யதார்த்தமான ஒரு உரையாடல் மாதிரி இருந்தது. கேள்வி பதில் மாதிரியே இல்லை, கேஷுவலா உட்காந்து பேசின மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா சந்தோஷம் சார். சரி சார், நம்ம அடிக்கடி சந்திப்போம். உங்களை சந்திச்சது ரொம்பவும் சந்தோஷம் சார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க உங்க நண்பர்களுக்கு பகிர்ந்து விடுங்க. நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி நேரம்.